அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். தலைப்பை பார்த்த உடனே நிறைய பேர்த்துக்கு என்னடா இப்படியெல்லாம் கூட இருக்குமா, இதெல்லாம் நிஜமா அப்படின்னு கூட தோணி இருக்கும். எல்லாம் நிஜம்தாங்க. இதெல்லாம் சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் விஷயம் தெரிஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பலனும் அடைஞ்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ கல்யாணம் ஆயிட்டு குழந்தை அப்படிங்கிறது, அதாவது குழந்தை வரம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு டக்கு டக்குன்னு உடனே கிடைச்சிடும், ஒரு சிலருக்கு ரொம்ப தாமதமாக ஆகும். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னால என்னப்பா வீட்டில் ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற உறவுகளெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கே சங்கடம் ஆகிடும். இப்படி வாழ்க்கையில் அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்களும் இருக்காங்க. இதுவே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்குள்ளேயே பிள்ளை பிறந்துடும், அதாவது குழந்தை வந்துடும். அடுத்த அந்த கல்யாண நாளைக்கே குழந்தையோட கோயிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. 2-3 வருஷத்துல 2 குழந்தை 3 குழந்தை பிறந்தவங்களும் இருக்காங்க. இதுல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெண் குழந்தையாவே பிறந்துட்டு இருக்கும். எப்படிங்க? பெண் குழந்தையாவே பிறந்துட்டு இருக்கும். அடுத்தடுத்து எப்பா சாமி போதுண்டா, பொண்ணு குழந்தை போதுண்டா, இனி வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு போதும் பொண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு குழந்தை பிறந்த, அதாவது கடைசியா பிறந்த பெண் குழந்தைக்கு போதும் பொண்ணுன்னு சொல்லி பேரை வச்சு போதும் பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. இந்த போதும் பொண்ணு அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துலயே இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கூட அப்படி இருக்கலாம் அந்த பேர்ல. சரிங்களா? சரி, இது பெண் குழந்தை போதும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய ஒரு முறை. இதுல ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எப்படிங்க? ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோல. இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது கல்யாணம் ஆனவங்களும் இருக்கலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கலாம், இளைஞர்களும் இருக்கலாம், இளைஞர்களும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் இங்க சொல்லக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, பயன்படுத்தி பாருங்க. உங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. அப்போதான் இதோட உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கியமானது இப்ப சொல்லக்கூடிய விஷயம். சரிங்களா? இது ரொம்ப சின்ன பசங்க யாராவது இதை பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தள்ளி விட்டுட்டு வேற ஏதாவது கேம்ஸ் சேனல் பாக்குறதுக்கோ இல்லை பொம்மை படம் பார்க்கறதுக்கோ ஓடிடுங்க. சரிங்களா? பெரியவங்க மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் இந்த தகவல் தெரிஞ்சவங்களும் இருப்பீங்க. இது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இது உண்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். சரிங்களா? சரி, இதில் கணவன் மனைவி இருக்கீங்க அப்படின்னா உங்கள் மனைவி மாதவிடாய் ஆன நாளை குறிச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாள்ல இருந்து இரட்டைப்படை நாட்கள்ல நீங்க தாம்பத்தியம் பண்ணணும். அதுவும் குறிப்பா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 அப்படிங்கிற எண்ணிக்கைக்குள்ள இந்த நாட்கள்ல நீங்க தேர்வு பண்ணலாம். இதுல முக்கியமானது இரட்டைப்படை நாட்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இந்த 2, 4 அப்படிங்கிற நாட்களை தவிர்த்துருங்க. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க தாம்பத்தியம் வச்சீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாதவிடாய் ஆகி 2 நாள் 4 நாள் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருக்கும்போது நீங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தை உருவாச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு நிறைய தோஷங்கள் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். அதுக்கு தனி வீடியோவாகவே நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ
4வது நாள் 2வது நாளை தவிர்த்து 6வது நாள், 8வது நாள், 10வது நாள், 12வது நாள், 14வது நாள், 16வது நாள் இந்த நாட்கள்ல கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம், தாம்பத்தியம் வைக்கும்போது பெண், அதாவது உங்களோட மனைவி அவங்க வந்து இடது காலை கொஞ்சம் மடக்கிற மாதிரி இருக்கணும். காலை நீட்டிட்டு இருக்கிறது என்னடா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க. சரிங்களா? இது வந்து கிளைண்ட்ஸ் வர்றவங்களுக்கு ஆஃபீஸில் பர்சனலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். இது நிறைய பேருக்கு வந்து இது வெளியே தெரியாது. நிறைய ஜோதிடர்கள் வந்து என்னை சத்தம் போட போறீங்க, ஏப்பா சரவணா, ஏப்பா நாடி சரவணா, இதை போய் நீ சொல்றியாப்பா ஓப்பனா அப்படின்னு கூட யாராவது கூட நினைப்பீங்க. சரி, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய ஜோதிடர்களுக்கும் இது உபயோகப்படும், மக்களுக்கும் இது உபயோகப்படும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்களா? அதாவது தாம்பத்தியம் அந்த நேரத்தில் பெண் வந்து இடது காலை மடக்கிக்கணும் கொஞ்சம். அந்த பொசிஷன்ல இருந்து இதை சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதை வந்து பொது வெளியில சொல்ல முடியாது. அப்படி சொன்னா மற்ற ஜோதிட நண்பர்களே என்னை ரொம்ப சத்தம் போடுவீங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. சரிங்களா? என் குருநாதர்கள் கூட என் மேல கோவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும். சரி, இந்த இரட்டைப்படை நாட்கள்ல தாம்பத்தியம் வச்சுக்கணும். தாம்பத்தியம் வைக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த பொது வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அது அவ்வளோ நாகரிகமா இருக்காது. சரிங்களா? இதே பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க ஒற்றைப்படை நாட்கள்ல தாம்பத்தியம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆண் குழந்தை வேணும் அப்படின்னா இரட்டைப்படை நாட்கள்ல தாம்பத்தியம் வச்சுக்கலாம். பெண் குழந்தை வேணும் அப்படிங்கிறவங்க ஒற்றைப்படை நாட்கள்ல தாம்பத்தியம் வச்சுக்கலாம். இங்க வந்து நிறைய ஜோதிடர்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா அது ஒற்றைப்படை ஆண், இரட்டைப்படை பெண் அப்படிங்கிறது. அங்க நம்ம ராசி கட்டத்துல பார்க்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் இங்க போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிங்களா? இதை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா இதோட அற்புதம் என்னங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். சரிங்களா? அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.